அடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். எப்படிப்பா? நாஞ்சில் சம்பத் சொன்னாரா? தாவேக்க சார்பில் ஒரு ரகசிய சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. 70 தொகுதிகளில் 40% ஓட்டு தாவேக்காவுக்கு தானா? 40? எதில் வந்திருக்குது? நேற்று தினமலரில் வேறு வந்திருக்கு. இணையதளங்களில் ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே சார். அதை சரி, நேற்று தமிழ் ஹிண்டுவில் ஒரு செய்தி வந்துச்சு, படிச்சியா? அதை படித்த பிறகு நீ இதை பேசும்போது அதையும் சேர்த்துல நீ சொல்லணும், அதையும் சொல்லலை. யோயோ பார்ட்டி மாதிரியே நீ பேசுகிறிய. 2 நாளேடுகளில் 2 செய்திகள் வந்திருக்கின்றன. 2ஐயும் படிச்சுட்டு நீ இங்கே இப்படி வந்திருக்கு, இங்கே இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பேசுறது தான் முறை. மனசுக்கு ஆறுதலாக எது இருக்கா அப்படி சொல்லு. அதுக்கு வா, எவன்லாம் இந்த சர்வேல 40% சொல்றானோ அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தல்ல அப்படின்றது. எது மனசுக்கு ஆறுதலா இருக்கோ அதை மட்டும் தான் பேசுவோம். அப்போ இந்த ட்ரெண்ட் மேட்ருக்கு வா. என்ன போட்டுருந்துச்சு தமிழ் ஹிண்டுவில்? ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 70 தொகுதிகளில் 40% ஓட்டு தாவேக்காவுக்கு தான். இப்போ டேலி ஆகுதா? விஜயோட அந்த தினமலரில் வந்ததோட டேலி ஆகுதா? 140 தொகுதிகளில் 25% தாவேக்காவுக்கு ஓட்டு இருக்கான். அதுலேயும் 58% பெண்கள் வாக்கு தாவேக்காவுக்கு தான் போதான். அப்புறம் 80% அந்த இளம் பெண்கள், இளம் வாலிபர்கள் அவங்க ஓட்டும் போதா சார். 10 முதல் 17 வயதுடைய குழந்தைகளில் 90% வாக்கு ஆதரவு விஜய்க்கு தான்ட்டு வந்திருக்குமே ஒரு சர்வே. ஓட்டர் ஐடியாவில் எப்படி சார்? அப்படி எடுத்து போட்டுக்க அவனுக்கு விருப்பப்பட்டதை. யுசி தம்பி, இப்போ தான் நீ தேர்தலை ரொம்ப க்ளோஸாக அணுக போகிற முதல் தேர்தல் இதுன்ட்டு நான் நினைக்கிறேன். நூற்றுக்கணக்கான சர்வேக்கள் வரும். ஓகே, இந்த சீஃபாலஜின்றது ஒரு பெரிய சயின்ஸு. சயின்ஸுன்னா கூட சயின்ஸ் மாதிரி ப்ரிசிஷன் இதில் கிடையாது. இது ஒரு ப்ரிசைஸ் சயின்ஸ் கிடையாது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் எப்படி பேரில் சயின்ஸ் இருந்தாலும் அது சயின்ஸ் இல்லையோ அதுபோல தான் சீஃபாலஜியும். நீ சர்வே எடுக்கிற, நீ இப்போ போனதில் அந்த வேலைக்கு போய் ஃபார்மை கொடுத்து எடுக்கணும். இதுதான் சர்வே கொடுக்குற வேலை. நான் வந்துட்டு உண்மையை சொல்லுவேன்ட்டு உனக்கு என்ன நிச்சயம்? இவர் வருவார்னா இவர்கிட்ட சொல்லணுமா சார் திமுக ஆட்சி செம்மையாக இருக்குன்னு நான் போட்டு கொடுப்பேன். ஆள் ஒரு சைஸாக இருக்கேன், திமுக ஐடிவிங்க இருந்தாலும் இருப்பான் சார், அருமையாக இருக்குது சார், இளந்தலைவர் உதயநிதி தான் சார் அடுத்த முதல்வராக வரணுன்ட்டு போட்டு கொடுப்பேன். எழுதலைன்னா எதாவது அடிச்சு பிடிவேன், 1000 ரூபாய் இந்த நிப்பாட்டி போடுவாங்க போல. இந்த சர்வேயை தான் திமுக நம்பிக்கிட்டு இருக்கு. அதனால தான் முதல்வர் சந்தோஷமாக போய் இன்னும் 20 வருஷத்துக்கு முதல்வராக இருக்கிற மாதிரி போய் முதலீட்டாளர் மாநாடு அந்திம காலத்தில் நடத்திட்டு இருக்காரு. ஆட்சியோட அந்திம காலத்தை சொன்னேன், சரியா? அதை பற்றி பின்னாடி பேசுவோம். ஸோ இது மாதிரி நூற்றுக்கணக்கான சர்வேக்கள் வரும். அதே போல் தேர்தல் நெருக்கத்தில் பிளான்ட்ஸ் நிறைய வரும். பிளான்ட்ஸ்னால் இந்த விட்டத்தை பார்த்து எழுதுகிற செய்தி, இது நிறைய வரும். ஏன் இந்த சமயத்தில் இது வருதுன்னா, எல்லாருக்குமே தேர்தல் எப்படி போகிறது, யார் வெல்ல போகிறாருன்ற அந்த ஆர்வம் அத்தனை பேருக்கும் இருக்கும். இவ்வளோ நாள் அரசியல் பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டான். அவங்களுக்கு கூட என்ன ஆக போகுது, கூட்டணி எப்படி அமைய போகுது, வந்துடுவாங்களா அப்படின்றது இருக்கும். அந்த நேரத்தில் நீ எந்த சர்வேவை இறங்கி விட்டாலும் எப்படி இந்த சர்வேல வந்திருக்காமே அப்படின்னு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு தரவாக மாறுகிறது அல்லவா? ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட சர்வேயை எடுத்து விடுவாங்க. இந்த ஏஜென்சி ஒரு சர்வே, இந்த ஏஜென்சி ஒரு சர்வே. நார்மலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் ரேட் என்னன்றதை சொல்லிடுறேன். ஒரு ஃபார்முக்கு மினிமம் 10 to 15, ஒரு தொகுதிக்கு மினிமம் 3000 சாம்பிள் எடுத்தால் தான் அது ஒரு ரீசனபிளான சர்வேவாக இருக்க முடியும். 3000 சாம்பிள்னால் 3000 பேர் நீ சந்தித்து பேசணும். இப்போ ரொம்ப அட்வான்ஸாக பண்ணிட்டாங்க. அதாவது என்னென்னா, நான் தான் சர்வே எடுக்க போகிறேன்னு வச்சுக்கேன், நான் பாட்டிங்க ரூமில் உட்காந்து இப்போ ஆஃபீஸ் இருக்குல்ல, இங்கேயே உட்காந்து எல்லாம் போட்டுட்டு அந்த பேப்பரை கொஞ்சம் கசக்கிட்டு சார் எடுத்துட்டேன் சார் சர்வேன்னு கொடுத்துட்டேன்னா, ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி அடிப்படையில் ஜிபிஎஸ் மார்க் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் போய் மாலதிகிட்ட சர்வே எடுக்கிறேன்னா மாலதியோட ஜிபிஎஸ் லொக்கேஷனை மார்க் பண்ணிடணும். அப்போ நான் மூவ் பண்ணியிருக்கிறேன்றது தெரியும். இப்படியெல்லாம் எடுத்தாலும் ஒரு 70 முதல் 80% வரை இந்த சர்வேக்களை நம்பலாம். அது எலெக்ஷன் நெருக்கத்தில் அலையன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு எடுக்கிற சர்வே தான் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒன்றை போய் சர்வே எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். என்ன கேள்வி வைப்ப நீ இந்த திருமணையில் மார்க்கெட்டில் நின்று எடுக்கிற என்ன கேள்வி வைப்ப? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? 1, தமிழகத்துக்கு யார் முதல்வராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? 2, திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது, அதிமுக ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இது 4க்கும் ஜென்ரலாக வரக்கூடிய பதில்கள் என்னென்னா, யார் முதல்வராக வர வேண்டும்னு விரும்புகிறீங்கன்னா பெரும்பாலும் விஜயை தேர்ந்தெடுப்பார்கள். ஓகேவா? எப்படி வருவார், அதுக்கு 234 தொகுதியில் வேட்பாளரை போடணும், அதுக்கு ஒரு 120 தொகுதியில் ஜெயிக்கணுன்றதெல்லாம் அந்த நேரத்தில் நான் ப்ராசஸ் பண்ண மாட்டேன். யார் வரணும்னு கேட்டேன்னா விஜய் வரட்டுமே, புதுசாக இருக்கார் என்று திமுககாரன் அதிமுககாரனை தவிர மற்றவங்க இவங்க வரணும்னு சொல்லுவாங்க. திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்போ மனசுக்குள்ளே இந்த பயம் வரும், 1000 ரூபாய் நிறுத்திட்டான்னா அருமையாக இருக்குது அப்படின்னுவேன். ரைட்டா? யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று நினைக்கிறீர்கள்னு போது இந்த கொஸ்டினுக்கான பதிலே மாறும். ஒன்றறியாக மாற்றி சொல்லுவேன். யார் முதல்வராக வர வேண்டும்னு விரும்புகிறீங்கன்னா விஜய், யார் ஆட்சிக்கு வருவான்னு நினைக்கிறீங்கன்னா திமுக. அது ஏன்னா நீ ப்ராசஸ் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் கூட்டணி வலுவாக இருக்குது, அதனால் திமுக ஜெயிச்சிருன்றது வரும். அப்போ இப்போது எடுக்கக்கூடிய இந்த சர்வேக்களை, அதன் நம்பகத்தன்மையை எப்படி நாம் புரிந்து கொள்வது?
தாவேக்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இணையதளத்தில் ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ அவங்க அத்தனை பேரும் மகிழ்கிறார்களா? எதுக்கு இதில் டீட்டெயிலாக ஆராய்ஞ்சிக்கிட்டு இப்போ அதே தமிழ் ஹிண்டு நியூஸுக்கு வா. தமிழ் ஹிண்டு நியூஸில் என்ன இருந்துச்சு? 70 தொகுதிகளில் தமிழ்ந்தில் என்ன அதே ஊருக்குலாம் எல்லாம் ஊற்றிட்டு இதெல்லாம் வந்து அவங்க எடுத்த சர்வேல இருக்கு, இப்படியான ஒரு ட்ரெண்டை வந்து இவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்துருக்கு. அந்த ட்ரெண்டை செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக செய்ய முடியும், ரைட்டா? மற்ற கட்சிகள்லாம் ஆன்லைனில் ட்ரெண்டு செட் பண்ணுறதுக்கே மெனக்கிடணும், விரட்டணும். திமுக ஐடிவிங் ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டு 200 கொடுத்தா ஒரு ட்வீட் போடுவாங்க அவங்க, சரியா? அதனால் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. ஏடிஎம்கே சொல்ல வேண்டாம், நம்ம அது பலமுறை பேசியிருக்கிறோம். மற்ற கட்சிகளுக்கு பெரிய நாம் தமிழர் ஒரு காலத்தில் மிக வலுவாக இருந்தது இணையதளத்தில். அந்த கட்சி வளர்ந்ததே இணையதளத்தில் தான், வலுவாக இருந்தது. இன்றைக்கி அவங்களும் ரொம்ப பலவீனமாக மானூர்கா சாப்பிட போயிட்டாங்க. அதனால் அவர்களுக்கும் செல்வாக்கு இல்லை. இன்றைக்கி இணையதளத்தில் மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு குரூப்பு எதுன்னு கேட்டால் தாவேக. ஸோ இது மாதிரி எதை போட்டாலும் அவங்க ட்ரெண்டு பண்ணிடுவாங்க இல்லையா? இது பல பேர் அல்காரிதம் எதை கொண்டு போய் எல்லாருக்கும் காட்டும்? யார் அதிகமாக பார்க்குறாங்களோ அவங்க, யார் அதிகமாக அதை ரீட்வீட் பண்ணுறாங்களோ, என்கேஜ் பண்ணுறாங்களோ அதை காட்டும். யார் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது? டிவிக்கு. அதனால் இந்த 70 தொகுதியில் 40% அதிகமாக வாக்குனா இது பரவி பல பேர் உண்மையை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இது மாதிரி 100 சர்வே வரும். பேப்பர் படிக்காதவங்க கூட எனக்கு தினமலர் பேப்பரை படிச்சிருக்கேன் பார்த்தியா? இன்னொன்று கிளிப் எடுத்து போட்டோம், நம்மளே பயன்படுத்துகிறோம் நிகழ்ச்சியில், அதை எடுத்து போட்டுருவாங்க. போய் பார்த்துட்டு ஓ தினமலர்லேயே வந்திருக்கா, ஓ அடதே, ஓ மனசு நம்ப விரும்புது. கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும் எப்படி 70 வரும். இவங்க தான் வீட்டை விட்டே வெளியில் வர்றது இல்லையே. கட்சியில் எவன் வந்து சேர்ந்தாலும் பதவி கொடுத்துட்ருக்காங்க. அவருக்கு நாஞ்சில் சம்பத்துக்கு பதவி போட்டாங்களாப்பா, பரப்புரை செயலாளர். பரப்புரை செயலாளர் சரி, என்னத்தை பரப்புரை பண்ண போகிறாங்க? இருங்க சார், சார் கோபாசே கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன சார் பாசே? பரப்புரை செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளராக ஏற்கனவே அருண்ராஜ் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்று நினைக்கிறேன் திரு அருண்ராஜ் அவர்கள். அதனால் அவர் கோபாசை இருக்கும்போது ஒரு 10 கட்சிக்கு போயிட்டு வந்து நாஞ்சில் சம்பத்தையும் கொள்கை பரப்பு செயலாளர்னா நான் போகிறேன் திருப்பின்ட்டு போயிடுவார் அவர். சரி, அப்போ இவர் என்னத்தை தான் பரப்புரை பண்ண போகிறாரா? எதை சொன்னாலும் பரப்புவார். தம்பி, விஜய் ஏன் வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வாய் திறக்கவில்லை என்பது விஜயை தவிர யாருக்கும் தெரியாது, கரெக்டா? ஆர் மேபி ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். என்னங்க இதுக்கு எது கற்று விஜய் பண்ணுவார்ல ஏதோ ஒரு படத்தில் இப்படி அது மாதிரி அப்படின்ட்டு இருப்பார் ஜான். போகாத அந்த பக்கெட்டு கிட்னி எடுத்துருவாங்க அப்படின்னு இருக்காங்க. இது நாஞ்சில் சம்பத்துக்கு இதற்கான காரணம் தெரிய வாய்ப்பு இருக்கிறதா? ஆனால் நேற்று ஒரு பரப்புரை பண்ணார், ஞாபகம் இருக்கா? என்ன பரப்புரை பண்ணார்? இது தொடர்பாக திரு விஜய் அவர்கள் கருத்து சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது, அவருக்கு நல்லதுன்றாரு, ஓப்பனாகவே சொல்கிறாரு. ஆமாம், ரைட்டா? அவருக்கே அறிவுரை கூறுகிறார். சரி, இது பரப்புரை தானே. ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அப்போ அந்த பரப்புரை கூப்பிடுன்றது. அவர் போய் பேசுங்கன்னா போதும் பேசிடுவார். விஜய் அவர்கள் நாஞ்சில் சம்பத் அவர்களை தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரா சார்? இதாண்டா உங்கள் வேலை, பிரச்சாரம் பண்ணுறதா உங்கள் வேலை. நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றதான் உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம். காவல்துறை அனுமதி கொடுக்கணும்ல சார்? கொடுக்க தான் மாட்டாங்க, தொல்லை தான் கொடுப்பாங்க. அதிமுகவுக்கு மட்டும் அவ்வளோ எளிதாக அனுமதி கொடுத்துட்டாங்களா? இதே கரூரில் அதிமுகவுக்கு கூட்டம் நடக்கிற அன்னைக்கு அந்த நம்ம பேசணும் டேங்கர் லாரியை, அந்த டேங்கர் லாரிக்கு அந்த ஏரியாவில் வேலையே இல்லை, பால் வண்டி. 2 பால் வண்டியை மெனக்கிட்டு வாடகை எடுத்து வாகனங்கள் வர்றதுக்குன்னு ஒரு ரோடு ஒதுக்கியிருப்பாங்களே, அந்த ரோடுக்கு நடுவில் 2 டேங்கர் லாரியும் எதிர்க்க நிறுத்திட்டாங்கப்பா. இவங்க அதிமுக தொண்டர்கள் போய் டிரைவர் அடிக்க போயிட்டாங்க. இங்கே என்ன வேலை உனக்கு, நீ எதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்த? செந்தில் பாலாஜி தான் சுட்டுருக்காருன்னு பஞ்சாயத்து ஆரம்பித்த உடனே அங்கே அந்த டவுன் டிஎஸ்பி செல்வராஜ் அந்த தான் வசமாக மாட்டியிருக்காரு இந்த தாவேக்க விவகாரத்தில். அவர் வந்து அங்கே சண்டை நடக்கணுன்ட்டு விரும்புகிறாரு, புரியுதா? வேணுக்குன்னே ப்ரோவோக் பண்ணுற மாதிரி பேசுறது. ப்ரோவோக் பண்ணுற மாதிரி பேசினா போலீஸ் ஆஃபீஸர் டிஎஸ்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கலைச்சி விடலான்ட்டு பிளான். எம்ஆர்வியும் ப்ரோவோக் பண்ணுற மாதிரி பேசுகிற அப்படி. அதாவது அந்த ஆள் பேசுகிற தன்மையில் எம்ஆர்வி கெட்டவத்தில் அவர் திட்டுற மாதிரி பேசுகிறாரு, வம்புழுக்கிறாரு. அது மாதிரி இழுத்தவொடனே டக்குன்னு அந்த கூட்டம் பிரச்சாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி எம்ஆர்வி பிடிச்சி போட்டேன்னா இதான் பிளான். அப்போ அங்கே ஒரு கலாட்டம் நடக்கும், அந்த டேங்கரை உடைப்பாங்க. அதிமுக தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, உடைப்பாங்க இல்லையா? இதை காரணம் காமிச்சு பிரச்சாரத்தை ரத்து பண்ணலாம்ல. அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு எது வேண்டும்? பிரச்சாரம் ரத்தாகணும், இதுதானே வேண்டும். இதுக்கு தான் திட்டமிட்டாங்க. அவர் எம்ஆர்வி அன்றைக்கி நிதானமாக சரி போங்க எடுங்கப்பா வண்டி எடுக்க சொல்லுப்பா, டைம் இருக்குன்னு வண்டி எடுக்க சொல்லுங்கன்னு ஒரு பொறுமையாக 2 வண்டி யூனிவர்ஸ் எடுத்து பண்ணாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கனாலும் எதிர்கட்சிக்கு இதை தான் பண்ணுவீங்க இல்லையா? விட்டுருவீங்களா? அப்போ அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவீங்க. அனுமதி கொடுக்கலன்னு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க இல்லையா?